பைக்கு கார் வச்சிருக்கவங்களுக்கு பாரத் பெட்ரோல் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்பவே வெயில் நல்லா கொளுத்திக்கிட்டு இருக்கு, இனி வர்ற நாட்கள்ல வெயில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வச்சிருக்க வாகனம் அது பைக்கோ காரோ அந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி நிரம்புற வரை பெட்ரோல் ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோலோ டீசலோ அதை ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி முழுசா நிரப்புறப்ப உங்களோட பெட்ரோல் டேங்க் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து உங்கள்ட்ட நிறைய காசு இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஃப் டேங்க் மட்டும் ஃபில் பண்ணுங்க. அந்த பெட்ரோல் போக அந்த டேங்க்ல பாதி இடத்த காத்துக்கு விட்டு வைங்க. இதை ஏன் பாரத் பெட்ரோலியமே முன் வந்து சொல்றாங்கன்னா, இதுவரை 5 வெடி விபத்து ஆயிருக்கு. அந்த மாதிரி ஃபுல் டேங்க் பெட்ரோலை ஃபில் பண்ணதுனால அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களோட பெட்ரோல் டேங்கை ஓபன் பண்ணி அந்த காத்தை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே, இந்த பைக் வச்சிருக்கவங்க, கார் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ள பெட்ரோலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமே அதை முன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இதை சொல்லலைன்னா அவங்களுக்கு லாபம் தான். நீங்க வாட்டு பெட்ரோல் போட்டு போயிட்டே இருப்பீங்க. அவங்களே முன் வந்து நீங்க ஃபுல்லா போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பைக்